நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இந்த காணொலியில எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, வேற எதை பத்தி பேச போறோம்? இன்னைக்கு மே 4ஆம் தேதி. ஆமா நண்பர்களே, கடந்த 23ஆம் தேதி ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடந்தது. அந்த வாக்குப்பதிவுக்கான விடை, தேர்தல் முடிவு, வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்னைக்கு மே 4ஆம் தேதி இன்னைக்கு நடைபெற இருக்கு. ஆமா நண்பர்களே, சரியா 8 மணிக்கு வாக்குப்பதிவு அந்த எண்ணிக்கை தொடங்க இருக்கு. முதல்ல அந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது முதல்ல அந்த தபால் வாக்குகளை எண்ணுவாங்க. 8 மணிக்கு என்ன தொடங்குவாங்க. 8-8:30 வரைக்கும் அந்த தபால் வாக்குகள் எண்ணுவாங்க. யார் அதில் முன்னிலை அப்படிங்கிறது தெரிய வரும். அதன் பிறகு அந்த இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை அடுத்து என்ன தொடங்குவாங்க. அதுல இருந்து படிப்படியா யார் முன்னிலை அப்படிங்கிற நிலவரம் தெரிய வரும். இதுதான் இன்னைக்கு நடக்க இருக்க போகிற அந்த நிகழ்வு. அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பொன்னான நாள் என்னன்னா இந்த மே 4ஆம் தேதி. அதனால நம்ம ஆளோட எதிர்பார்த்து காத்திருப்போம். அதுக்கு முன்னால காலையில் நேரத்திலேயே இந்த காலையில் 6 மணிக்கெல்லாம் இந்த காணொலி பதிவு பண்றேன். இதுல சில தகவல்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சொன்னா இந்த காணொலி பதிவு. சரி நண்பர்களே, இப்ப இந்த போட்டியில 4 பேர் போட்டிடுறாங்க தெரியுங்களா? திமுக, அதிமுக, நாதக, தவேக 4 கட்சிகள், 4 தலைவர்கள் போட்டிடுறாங்க. இப்ப இந்த 4 பேர்ல யார் வெற்றி பெற போகிறார், யார் ஆட்சி அமைக்க போறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா மனதிலையும் எழுந்துகிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே எந்த மாதிரி கேள்வி எழுப்பணும் அப்படின்னா, யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும், யார் முதல்வராக வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேள்வியை நம்ம எழுப்பணும். இதுதான் நியாயமான கேள்வியா இருக்கும். உண்மையிலேயே இன்னைக்கு திமுக, அதிமுக, நாதக, தவேக இந்த கட்சிகள்ல எந்த கட்சியை வெற்றி பெற்று யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கணும். அந்த வகையில இந்த இருக்கக்கூடிய 4 கட்சிகள்ல இந்த திமுக, அதிமுக, நாதக, தவேக இந்த 4 கட்சிகள்ல நாட்டை ஆளக்கூடிய, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அந்த தகுதி, அந்த ஒரு திறன், அந்த ஒரு ஆட்சி வரைவு, கொள்கைகள், கோட்பாடுகள் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, அந்த கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அது நாம் தமிழ் கட்சி கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த தகுதி, நாட்டை ஆளக்கூடிய முதல்வராக ஆகக்கூடிய தகுதி சீமானுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மற்றவங்களாம் எந்த ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாம ஏதோ இலவசங்களை கொடுத்து ஒரு வளர்ச்சி திட்டம், ஒரு கவர்ச்சியான திட்டம் இதை வச்சுதான் இன்னைக்கு ஒரு மோசமான ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரு தொலைநோக்கு பார்வையோட நல்ல கொள்கையில கொண்ட ஒரு கட்சி, ஒரு ஆட்சி வரைவு அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சி கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த வகையில நாம் தமிழ் கட்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக வந்தா மட்டும்தான் தமிழ்நாடு அப்படிங்கிறது சொர்க்கமாக இருக்கும், நல்ல ஒரு ஆட்சி நடைபெறும். ஆனா இங்க இருக்கக்கூடிய கல சூழ்நிலை அந்த மாதிரியே பார்த்து இன்னைக்கு வாக்கு செலுத்திருக்காங்க மக்கள். இல்லைங்க, 1000, 2000 இலவசம் இந்த மாதிரி அதற்கு ஆசைப்பட்டு தான் மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்க. அப்ப மக்கள் தங்கள் தலையில எந்த மாதிரியான தலையெழுத்தை அவங்க தீர்மானிச்சிருக்காங்க, எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆனா கல சூழ்நிலை என்ன அப்படின்னா, ஒண்ணு இந்த திராவிட கட்சிகள் பழையபடி இந்த திமுக, அதிமுக அப்படிங்கிற கட்சி தான் ஜெயிக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய, அவங்க தான் நாட்டை ஆளக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. இது தெளிவா தெரியுது. சரி, எது எப்படியோ இருக்கட்டும். வரும் நாட்களிலாவது நல்ல கொள்கையை பார்த்து, நல்ல தத்துவத்தை பார்த்து மக்கள் வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம உண்டாகணும். சரி, இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பற்றி எனது சில கருத்துக்களையும் எனது சில கணிப்புகளையும் நான் இப்ப உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்ப இந்த இருக்கக்கூடிய 4 கட்சிகள்ல யார் ஆட்சிக்கு வர போறாங்க, திமுக, அதிமுக, நாதக, தவேக யார் ஆட்சிக்கு வர போறாங்க அப்படின்னு பார்த்தா, என்ன பொறுத்தவரை இதுல உறுதியா ஒரு விஷயத்தை நான் சொல்ல முடியும். இதுல நாதக, தவேக இந்த 2 கட்சிகளும் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதாவது கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா அப்படிங்கிற மாதிரி தெளிவா இந்த திமுக, அதிமுக அப்படிங்கிற இந்த 2 கட்சிகள் தான், ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்க போகுது. இதுல யாராவது ஒண்ணு ஸ்டாலின் இல்லைன்னா எடப்பாடி, 2 பேர்ல தான் யாரோ ஒருத்தர் முதல்வர் ஆக போறாங்க. சரிங்களா? இதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, இப்ப எனக்கு எனது கணிப்பு என்ன அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். அதற்கு முன்னால இந்த தேர்தல் முடிவு எந்த மாதிரி இருக்கும், நாம் தமிழ்ச்சிக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறதையும் நான் எனது கணிப்பு நான் சொல்லிடுறேன். எனக்கு என்ன ஒரு ஆசை, நான் இயற்கை சென்ற காணொலி நான் பதிவு பண்ணிருந்தேன். எனக்கு தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, எப்படியாவது நாம் தமிழ் கட்சியை 8% மேல வாங்கி அந்த கட்சியுடைய அங்கீகாரத்தை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு முதல் ஆசை. ஏன் அப்படின்னா, சில பேர்லாம் சொல்றாங்க, நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன், 8% கூட வாங்காது, 4% கீழே போயிருவாங்க, அது மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு முதல் ஆசையா வர்றதே எனக்கு அதுதாங்க. இயல்பாவே 8% வாங்கி 8% மேல வாங்கி நாம் தமிழ்ச்சி அங்கீகாரத்தை தக்க வைக்கணும் அப்படிங்கிறது எனது முதல் ஆசை. அடுத்தது இரட்டை இலக்கத்தை தாண்டணும். அப்படிங்கும் போது அது எனது 2வது ஆசையா இருக்கு. 3வதா நான் சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில வெல்லணும் அப்படிங்கிறது எனது 3வது ஆசை. இந்த 3 ஆசையும் நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது இந்த திமுக, அதிமுக இந்த 2 பேர் தான் ஆட்சிக்கு வருவாங்க, ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? இது எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்த திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகள்ல யார் ஆட்சிக்கு வர போறாங்க அப்படிங்கிறத பற்றி எனது கணிப்பு என்ன அப்படின்னா, அதாவது இந்த உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வகையில
எனக்கு என்னமோ திரும்பவும் திமுக தான் ஆட்சி அமைக்க போறாங்க, ஸ்டாலின் தான் முதல்வராக வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி எனது இன்ட்யூஷன், எனது உள்ளுணர்வு வந்து சொல்லுது. ஒருவேளை இந்த உள்ளுணர்வுங்கிறது சரியா கூட இருக்கலாம், இல்லைன்னா தவறாக கூட இருக்கலாம். ஆனா எனது உள்மனசு சொல்லுது, அதான் சொல்லுது, திரும்பவும் திமுக தான் வெற்றி பெற போகுது, ஸ்டாலின் தான் முதல்வராக வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி. சரி, எனது இன்னொரு ஆசை, திமுக தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்குள்ளேயே ஒரு ஆசை இருக்குது. அது எந்த காரணத்தின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக அதிமுக தான் 70 வருடங்களாக வந்து மாறி மாறி ஆட்சி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் திரும்பவும் திமுக 2வது முறையாக திரும்பவும் திமுக வந்து வெற்றி பெற்று ஆட்சிக்கு அமைச்சாங்கன்னு வச்சிங்களேன், மறுபுறம் அதிமுக தோல்வி அடையணும்னு வச்சிங்களேன், தொடர்ந்து 2 முறை தோல்வி அடைஞ்சிருவாங்க. அப்படிங்கும்போது இயல்பாகவே அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து மனதளவில் ரொம்ப சோர்வு அடைஞ்சிருவாங்க. திரும்பவும் அந்த கட்சி வந்து ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போறதுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கும். அப்ப அந்த இடத்துல நாம் தமிழ்ச்சி வந்து ஒரு மாற்று கட்சியா, மாற்று சக்தியா வளர்றதுக்கு ஒரு இடமா இருக்கும், ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அதனால திமுக வெல்லணும், அதிமுக தோற்கணும். 2வது முறையாக தோற்கும் போது நிச்சயம் அந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நோக்கி போகும். அப்ப நாம் தமிழ்ச்சி வளர்ந்து வருவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். அந்த வகையில, அந்த அடிப்படையில நான் வந்து ஒரு சுயநலமா திமுக வந்து திரும்ப வெற்றி பெறணும். எனக்கு தெரியும் திமுக மிக மோசமான கட்சி தான், திமுக அதிமுக ரெண்டுமே மோசமான கட்சி தான். வந்து ஒன்றும் தமிழ்நாடு ஒன்றும் மாற போறது கிடையாது. மக்கள் வந்து பல துன்பங்களை அனுபவிக்க போறாங்க. இருந்தாலும் இங்க வந்து ஒரு மனோ ரீதியால, உளவியல் ரீதியா என்னன்னா நான் இதை வந்து நான் சொல்றேன். திரும்பவும் திமுக வந்தாங்கன்னா திரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப அவங்களுடைய அந்த பதவி ஆசை, பணத்தாசை, இதனால அவங்களுடைய மோசமான ஆட்சி இருக்கு பாத்தீங்களா, அவங்க அந்த ஆட்சியில வந்து மக்கள் அனுபவிக்கிற துன்பங்கள், துயரங்கள் இதெல்லாம் வந்து 5 வருஷம் அனுபவிக்கும் போது, என்னடா ஏற்கனவே ஒருத்தன் கத்திக்கிட்டு இருந்தான், இப்ப பேசாம சீமானுக்கு ஓட்டு போட்டுக்கலாம் மாட்டதுக்கு அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்து வரணும். அதுக்கு அந்த மக்கள் அந்த மனநிலைக்கு வரணும் அப்படின்னா திரும்பவும் இந்த திமுக வந்து ஆட்சிக்கு வரணும். இவங்க வந்து அப்படியே நம்ம தலைக்கால் புரியாம ஆடணும், அப்படியே பதவி வெறியில, பண வெறியில, என்ன செய்யறோம் ஏது செய்யணும்னு தெரியாம இவங்க வந்து ஆடணும். இதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து ஒரு கொதிப்படையணும், மக்கள் வந்து வெறுப்படையணும், இந்த திமுக மேல மக்கள் வந்து வெறுப்படையணும். அப்ப இயல்பாவே நாம் தமிழ் கட்சியும் சீமானி மக்கள் தேடணும். அப்படிங்கறதுனாலயே நான் திரும்பவும் திமுக வரணும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த அதிமுக தோல்வி அடைஞ்சதுன்னா அவங்க இயல்பாவே வந்து இந்த திரும்பவும் 2வது தடவை தோல்வியா, இனிமே என்னது அதிமுக தேராதாட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசோர்வு அடைவாங்க. அப்ப சரி பேசாம நாம் தமிழ்ச்சி புதுசாக வருது, அந்த மாதிரி அந்த வகையில நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் நான் வந்து திரும்ப திமுக வந்து வரணும்னு நினைக்கிறேன். சரி, இது எனக்கு தனிப்பட்ட ஆசை. அடுத்தது இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு பார்வையா, இல்ல திமுகலாம் வேணாம், திரும்ப அதிமுக வந்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மனசுல தோணுது. அது என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இந்த முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதுவும் தெரியாது, இந்த தமிழ்நாட்டை ஆளுவதற்கான எந்த தகுதியும் கிடையாது, எந்த திறமையும் கிடையாது. ஏதோ இருக்கிறத வச்சு கருணாநிதியுடைய மகன் ஏற்கனவே கட்சி இருந்தது, கட்சியினுடைய பலம், அந்த ஆட்சி ஆண்ட 60 வருஷமா ஆண்ட அந்த கட்சி அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு எப்படி 5 வருஷத்தை ஓடிட்டாரு. மற்றபடி தமிழ்நாட்டை எப்படி நிர்வாகம் பண்ணணும், என்ன பண்ணணும், எந்த ஒரு அடிப்படை புரிதலும் ஒரு தகுதியும் கிடையாது. இவரை வச்சே நம்ம ஓடிட்டோம். திரும்பவும் திமுக வெற்றி பெற்றதுன்னா என்ன பண்ணுவாங்க, அவருடைய முதல்வர் ஸ்டாலினுடைய அடுத்த கனவா என்ன இருக்கும், தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை வந்து முதல்வராக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட தான் அவர் இருக்காரு. நிச்சயம் அதை தான் செய்வாங்க. ஏன்னா நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு, இந்த ஸ்டாலின் என்ன சொன்னாரு, எங்க குடும்பத்துல இருந்துலாம் யாருமே வந்து அரசியலுக்கு வரமாட்டாங்க, எனது மகளோ மகனோ மருமகனோ யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி பேட்டியில சொன்ன இதே ஸ்டாலின் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸ்டாலினை வந்து முதல்ல அரசியலுக்கு கொண்டு வந்தாரு, அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆக்குனாரு, அதுக்கப்புறம் அமைச்சராக ஆக்குனாரு, அதுக்கப்புறம் இப்ப துணை முதல்வர் ஆக்கியிருக்காரு. அடுத்து என்ன செய்வாரு, கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையா, அடுத்தது முதல்வர் ஆக்குறது தான் அவருடைய திட்டம். அப்ப ஏற்கனவே ஒருத்தரை வந்து தாங்க முடியல, இதுல வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து முதல்வர் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு வந்து என்னால ஏத்துக்கவே முடியல, சகிச்சிக்கவே முடியல. உதயநிதிலாம் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா, நமக்கு முதலமைச்சரா அப்படின்னு அதை வந்து மனசுல நினைக்கும் போது உண்மையிலேயே என் மனசுல ஏத்துக்க மாட்டேங்குது. அதுக்கோசரமாவது சரி பரவாயில்ல, அதிமுக தான் வரட்டும், எடப்பாடி வந்து ஒரு தமிழன், அவர் மேலேயே 1008 விமர்சனங்கள் இருக்கு, ஒரு தமிழராவது எடப்பாடியை முதல்வராக வந்துட்டுமே அப்படிங்கிற அடிப்படையில சரி அதிமுக தான் ஜெயிக்கிட்டுமே அப்படிங்கிற மாதிரி மனசுல தோணுது. சரி நண்பர்களே, எது எப்படியோ ஒரு பக்கம் ஒரு கோணத்துல பார்த்தா திமுக வரணும்னு தோணுது, இன்னொரு கோணத்துல பார்த்தா அதிமுக வரணும்னு தோணுது. எது எப்படியோ ஏற்கனவே விதி அது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று தான். இந்த 2026ல இந்த கட்சி தான் வந்து வெற்றி பெறணும், இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கணும், இவர் தான் முதல்வர் அப்படிங்கிறது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது, ஏற்கனவே விதிக்கப்பட்டது. அது நடக்க போகுது. அது வந்து இன்னும் இன்றைய பொழுதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு மேல வாக்குப்பதிவு எல்லாம் என்ன தொடங்கி எப்படியும் ஒரு 10 மணி 11 மணிக்குள்ள முன்னணி நிலவரம் அப்படிங்கிறது தெரிய வந்துடும். யார் வந்து வெற்றி பெற போறாங்க, யார் முதல்வர்
முதலமைச்சர் ஆக போறாங்க அப்படிங்கிறத எல்லாமே தெரிய வந்துடும். அப்ப இதற்கு எல்லாமே மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு விடையா எல்லாம் தெரிய வந்துடும். அப்ப என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதற்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், நம்ம கட்சியினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம உண்மையா தெரிஞ்சிடும். நாம் தமிழ்ச்சி எத்தனை வாக்குகள் வாங்க போறாங்க, எத்தனை சதவீதம் வாக்கு வாங்க போறாங்க, அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நமக்கு தெரிய வந்துடும். பிறகு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவா பேசுவோம், நல்ல தெளிவா பேசுவோம். இந்த காலை வேளையில இந்த ஒரு சிறிய தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள தான் இந்த ஒரு காணொலி. நான் உங்களோடு தான் நானும் சேர்ந்துட்டு இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கையும் என்ன முடிவு வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப ஆளோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். அது எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த தேர்தல் முடிவு வந்த பிறகு நம்ம அதுக்கடுத்த கட்டத்தை பற்றி நம்ம பேசுவோம். சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.